பக்கத்துல தட்டி சொல்லுங்க, புழுதியிலிருந்து அவர் உங்களை தூக்க ஆரம்பிச்சிட்டார். சொல்லுங்க, இனி எங்கேயோ போறீங்க. சொல்லுங்க, உங்களை கீழே பார்த்தவங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவருடைய திட்டம் உங்களை குறித்தது பெரியது. சொல்லுங்க, பெரியது. சொல்லுங்க, பெரியது. ஒரு சான்ஸ் எடுத்து உங்க வலது கையை ஹார்ட்ல வச்சுட்டு உங்க இடது கையை உயர்த்தி சொல்லுங்க, டாடி, என்னை குறித்த உங்க திட்டம் என்றைக்குமே உயர்ந்தது, என்றைக்குமே உயர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. உம்மை பாடுவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது, உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் வேட்கையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாகிலும் ஐயா எனக்காகும் திட்டங்கள் பெரிதல்ல. புழுதியில் இருந்த என்னை உயர் ராஜாக்களோடு அமர்த்தி புழுதியில் இருந்த உயர்த்தி ராஜாக்களோடு அமர்த்தி உங்கள் கிருபைகளை என்னை நான் பாடுவேன். உங்கள் மகிமைகளை ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, உம்மை உயர்த்துவது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு பாடுனவங்களுக்கு மட்டும் செய்யுங்கப்பா, மத்ததெல்லாம் நொண்டி அடிச்சுக்கிட்டே கிடக்கட்டும். ஆமா, பாடாம என்ன வேலைங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். சொல்லுங்க, பாய்வேன், பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு 2022 எவ்வளவு பெரிய மதுநாளான உங்களை கர்த்தரை தாண்ட செய்வார். இந்த சபை மதிலை தாண்டும், இந்த திருச்சபை மதிலை தாண்டும், இங்க இருக்கிற ஊழியக்காரர் மதிலை தாண்டுவார், அவர் குடும்பம் மதிலை தாண்டும், அவருடைய பெரிய குடும்பமாகிய சபையும் மதிலை தாண்டும். நீங்க எந்த சபையை சேர்ந்தாலும், எங்கிருந்து வந்திருந்தாலும், இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பதினால நீ இந்த வருடம் மதிலை தாண்டுவ. தன்ன தன்னா தன்னா தன்ன தானா தன்னானா தன்ன தன்னா தன்னானா தன்ன நானா நானா தன்ன தன்னா தன்னானா அதே கவனா தன்னானா 1 2 3 தன்ன தன்னா தன்னானா தன்ன நானா தன்னானா தன்ன தன்னா. கொஞ்சம் சிரிச்சுட்டு ஆடுங்க. தன்ன தன்னா தன்னானா. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. ஆராதிக்கும் இயேசு இன்னும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் 1 2 3. அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார் ஒரு சேனைக்கு
ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். அதான் ஓடின்னு இருக்குது. ஓகே, பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க. ஆம்பளை பொம்பளை பொம்பளையே பிடிக்கிறதுனால ஒரு தடவை முகத்தை பார்த்துக்கோங்க யாருன்னு. கூலியக்காரர் தான் பிடிக்க சொன்னாரு, பிடிச்சிடக்கூடாது. ஓகே, பக்கத்தில் கை பிடிச்சிக்கோங்க. சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்ல போறேன். சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும் டாடி. அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, தன்ன தன்னா. இதுதான் ப்ராஃபஸி. ஆமா, பக்கத்துல பார்த்து தன்ன தன்னா தன்ன தானா நன்னா la 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 na 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 la 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 na 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 la 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 சந்தோஷமா na 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 I loved when I was writing this song. I wrote this song in 2011. ஆமா இங்க நிறைய பேர் பிறக்கவே இல்லை, பரவாயில்ல. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே, அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. அடுத்து, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட, இந்த வருஷம் ஓடுவாங்களா இல்லையா? என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய அவர் என்னோடு இருந்தார். நான் சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். கரங்கள் நெச்சி சத்துரு சிரிக்கையில், அவ்வளவுதான். ஏளனம் செய்கையில் சத்துரு ஏளனம் செய்கையில் கையை உயர்த்தி சொல்லுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திற. கையை உயர்த்தி அல்லேலூயா. Sing it again. Alleluia. Alleluia. Hallelujah. Alleluia. Alleluia. Sing. Alleluia. செய்கையில் together சத்துரு சிரிக்கையில் ஏளனம்
the next 3-4 minutes, அடுத்த 3-4 நிமிடங்கள், ನಂತರದ 3-4 ನಿಮಿಷ Holy Spirit is going to minister to all of us. ಪವಿತ್ರಾತ್ಮನ್ ನಮ್ಮ ನಡುವೆ ಸೇವೆ ಮಾಡ್ತಾನೆ. இப்போ நம்ம யாரும் பாடல, ನಾವು ಯಾರು ಆಡೋದಿಲ್ಲ. I just want you to lift your hands ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿದವರಾಗಿ and surrender yourselves ನಮ್ಮನ್ನು ಸಮರ್ಪಿಸೋಣವೇ in the presence of God. ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ, தேவ பிரசன்னத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 2 கையை மாத்திரம் உயர்த்தி, 2 ಕರಗಳನ್ನು ಮಾತ್ರ ಎತ್ತಿ. இப்போ நீங்க உயர்த்தி இருக்கிற கரத்தை எத்தனை மனுஷங்க பிடிச்சிட்டு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ಇಷ್ಟು ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಹಲವರು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ. இப்போ நீங்க உயர்த்தி இருக்கிற கரத்தை எத்தனை பேர் அழிக்க நினைச்சாங்க. ಎತ್ತಿರುವ ಕರಗಳನ್ನು ಎಷ್ಟು ಜನ ನಾಶ ಮಾಡ್ಬೇಕಂತಿದ್ರು. இப்போ நீங்க உயர்த்தி இருக்கிற கரம் மூலமா எத்தனையோ பேர் நன்மையை வாங்கிட்டு உங்களை பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ಈಗ ಎತ್ತಲ್ಪಟ್ಟಿರುವ ಕರಗಳಿಂದ ಹಲವರು ಮೇಲನ್ನು ಪಡೆದು இப்போ நான் உயர்த்தி இருக்கிறது ஏதோ சர்ச்சில் கை தூக்கணும்னு உயர்த்தல, ಸಭೆಯಲ್ಲಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಬೇಕನ್ನೋದ್ರಿಂದ ಎತ್ತುತ್ತಿಲ್ಲ. மனிதரால் கைவிடப்பட்ட இந்த கையை, ಮನುಷ್ಯರಿಂದ ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟ ಈ ಕರಗಳು எத்தனையோ நன்மைகளை செய்து ஆனாலும் இந்த கை அவங்க மறந்துட்டு போயிட்டாங்க. ಎಷ್ಟೋ ಮೇಲನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಆದ್ರೆ ಈ ಕರವನ್ನು ಮರೆತು ಹೋದ್ರು. ஏமாற்றப்பட்ட கரம், ಏಮಾರಿಸಲ್ಪಟ್ಟ ಕರ, நொந்து போன கரம், ನೊಂದು ಹೋದಂತ ಕರ, சோர்ந்து போன கரம், ಬೇಸತ್ತು ಹೋದ ಕರ, அவமானப்பட்ட கரம், ಅವಮಾನಪಟ್ಟ ಕರ, அநேகர்ட்ட கையெடுத்து கும்பிட்ட கரம், ಹಲವು ಬರೀ ಕೈ அநேகர்ட்ட எதிர்பார்த்த கரம், ಅವ್ರ ಬಳಿ ಎದುರು ನೋಡಿದ ಕರ இப்போ ஒரே ஒரு பர்பஸ்க்காக இங்க உயர்ந்திருக்கு. ಒಂದೇ ಒಂದು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಎತ್ತಲ್ಪಟ್ಟಿದೆ. ಈಗ உங்க அன்பு நேசரை உயர்த்துவதற்காக, ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಕುಮಾರನ ಮೇಲೆ ಕೆತ್ತಲು. I tell you, இங்க கையை உயர்த்தினீங்கன்னா ಇಲ್ಲಿ ಕರಗಳು ನೀವು ಎತ್ತೋದಾದ್ರೆ கரம் எல்லா இடத்திலும் ஓங்கியே உயர்ந்தே, ಕರಗಳು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎತ್ತಿಯೇ ಇರ್ತದೆ. கையை உயர்த்தி ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ This time is just a time of love between you
and your beloved. ಈ ಕ್ಷಣ ನೀವು ನಿಮ್ಮ ಪ್ರಿಯನಾದವರು ಪ್ರೀತಿಸುವಂತ ಸಮಯ. இவ்வளவு நேரம் ஆடணும், பாடணும், கொண்டாடணும். ನಾಟ್ಯವಾಡದೆ ಆಡಿದ್ವಿ, ಕೊಂಡಾಡಿದ್ವಿ. That is all an expression of this love. ಎಲ್ಲ ಈ ಪ್ರೀತಿಗೆ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ. இந்த அன்பு தான் நம்ம கொண்டாட்டத்துக்கு பேஸே. ಈ ಪ್ರೀತಿನೇ ಇಷ್ಟೆಲ್ಲ ನಾಟ್ಯವಾಡಲು ಕಾರಣ. இந்த அன்பு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். ಪ್ರೀತಿನೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕಾರಣ. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை சார். ಆ ಪ್ರೀತಿಗೆ ಮಿತಿನೇ ಇಲ್ಲ ಸರ್. வெறும் கையாய் ஓ ஏன் உம்மை நம்பி வந்தேன் நான். If you love him, sing it loudly. அவரை நேசிக்கிறவர்கள் சத்தமாய் வெறும் கையாய் எனக்கு தந்தீரோ. I came empty-handed, but Lord, you have blessed me with many camps of blessings. Hallelujah! Yeah. Love Jesus. If you love Jesus, if you love Jesus, if you love Jesus, keep singing. Ragashi Bartele, Ragashi Bartele, Ramalari Angatele, Ramakatele. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வேண்டியதெல்லாம் பரதேசியா பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தி. நான் தங்கினதை இந்த சபை முழுவதும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் சத்தத்தை உயர்த்தி சதமலரி மர்த்தலே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன். ரெண்டு கையை மாத்திர உயர்த்தி உம்மை உம் தயவனை வெறும் கையால் வெறும் கையாய் இன்றைக்கு ராத்திரி, this night, ಈ ರಾತ್ರಿ
God is going to send you back with many camps of blessings. ಹಲವಾರು ಅನೇಕ ಪರಿವಾರಗಳೋடு ಕರ್ತರು உங்களை திரும்ப அனுப்புவார். ಹಲವಾರು ಪಾಳೆಗಳಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು இந்த ರಾತ್ರಿ ಅನೇಕ ಕುಟುಂಬத்தின் emptiness மாறும். ಈ ರಾತ್ರಿ ಹಲವು ಕುಟುಂಬಗಳ ಬರಿದಾಗುವಿಕೆ, ಅನೇಕ ಕುಟುಂಬத்துடைய வெறுமை இந்த ರಾತ್ರಿ மாறும். ಹಲವು ಕುಟುಂಬಗಳ ಬರಡುತನ, ಅನೇಕ ஊழியத்தின் வெறுமை இந்த ರಾತ್ರಿ ಸೇವೆಗಳ ಬರಡುತನ ಹೋಗಲಿಕ್ಕೆ, இனி உனக்குள்ள வெறுமை காணப்படுவதில்லை. ಇನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿ ಬರಡುತನ தலைகளுக்கு மேல உயர்த்தி தட்டி ஹalleluya. கரங்களை தட்டி கரಗಳನ್ನು ತಟ್ಟು. ஓ நன்றி. ವಂದನೆ ದೇವರು. நல்ல தகப்பனே, ಒಳ್ಳೆ ತಂದೆ, நம்முடைய அன்பு மகா பெருசு. ಪ್ರೀತಿ ಬಹಳ ದೊಡ್ಡ ದೇವರೇ. நம்முடைய அன்பை போல இந்த உலகத்தில் வேற எதுவும் உயர்ந்தது இல்லப்பா. ಪ್ರೀತಿ ಅಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದದ್ದು ಇನ್ನೊಂದಿಲ್ಲ. நாங்கள் அனுபவிச்ச இந்த அன்புக்காக நன்றி சார். ಅನುಭವಿಸಿದ ಪ್ರೀತಿಗಾಗಿ ವಂದನೆ. மாலை வேளையில் எங்க மேல ஊற்றின இந்த அபிஷேகத்துக்காக ಸಂಶಯ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸೂರ್ಯ ಮಾಡಿದ ಪ್ರೀತಿಗಾಗಿ ವಂದನೆ. ஓ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. எவ்வளவு நல்லவர், ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಪ್ಪ, எவ்வளவு நல்லவர். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. மாலை வேலை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ಸಂಜೆ ವೇಳೆ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಕೊಡ್ತೇವೆ. நீங்க பேசுற தெய்வம் சுவாமி, ಮಾತಾಡುವ ದೇವರಪ್ಪ, நீர் பேசுற தெய்வம். ಮಾತಾಡುವ ದೇವರು. நிச்சயமா நீங்க பேசுவீங்க. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀವು ಮಾತಾಡ್ತೀರಿ. சிலர் சந்தேகத்தோடு வந்திருக்கலாம். ಕೆಲವೊಬ್ಬರು ಸಂದೇಹದೊಂದಿಗೆ ಬಂದಿರ್ಬೋದು. உங்களுடைய சத்தம் அந்த சந்தேகத்தை மாற்றும். ನಿಮ್ಮ ಸ್ವರ ಆ ಸಂದೇಹಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತದೆ. உங்களுடைய பரிபூர்ணமான கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಕರಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸ್ತೇವೆ. ஆவியானவர் ஒருவரே உயர்ந்து நிற்கிறார். ದೇವರಾತ್ಮನ ಮಾತ್ರ ಎದ್ದು ನಿಲ್ರಿ. இயேசு நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. நம்ம யாரும் அமர்ந்திருப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனை மகிமை. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಸಂತೋಷದಿಂದ ದೇವರನ್ನು ಘನಪಡಿಸೋಣ. அந்த கார்னர்ல நின்று அந்த வர்ஷிப் நடக்கும்போது, ಕಾರ್ನರ್ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ವರ್ಷಿಪ್ ನಡೆಯುವಾಗ நீங்க எல்லாம் ஆராதிக்கிறத பார்த்துட்டு அப்படியே இருதயம் கொந்தளிக்குது பாருங்க. ಎಲ್ಲ ಆರಾಧಿಸೋದು ನೋಡುವಾಗ ಹೃದಯ ಉಕ್ಕುತ್ತಾ ಇದೆ. அவ்வளோ மகிழ்ச்சி அடையுது பாருங்க. ಅಷ್ಟೊಂದು ಉಲ್ಲಾಸಗೊಳ್ತಿದ್ದೇನೆ. இந்த மாதிரி ஆராதனை நடத்துறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். ಈ ರೀತಿ ಆರಾಧನೆಗಾಗಿ ಎಷ್ಟು ಪರಿಶ್ರಮ ಬೇಕಾದ್ರೂ ಹೊಂದಬಹುದು. அப்படியே சிலுவையை யோசித்து பார்த்தேன். ಶಿಲ್ಬೆನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நம்ம கொஞ்சம் பேர் ஆராதிக்கும் போதே நம்முடைய இருதயம் இப்படி கொந்தளிக்குது. ಸ್ವಲ್ಪ ಜನ ಆರಾಧಿಸುವಾಗಲೇ ಹೃದಯ ಉಕ್ತದಲ್ಲ. இன்னைக்கு உலகம் முழுவதும் குமாரன் ஆராதிக்கும் போது அந்த பரலோகம் எப்படி மகிழ்ந்து. ಲೋಕಾದ್ಯಂತ ಕುಮಾರನನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ ಪರಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಉಕ್ಕಬಹುದು. அதனாலதான் அவர் சிலுவையை சுமக்கும் போது, ಆದ್ರಿಂದಲೇ ಆತನ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರುವಾಗ இந்த ஒரே ஒரு மகிமைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ಒಂದೇ ಒಂದು ಮಹಿಮೆಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ತೊರೆದ. எத்தனை பேர் விசுவாசி? ಎಷ್ಟೇ ನಂಬ್ತೀರಾ? எவ்வளவு மேன்மை பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಶ್ರೇಷ್ಠತೆ ನೋಡಿ. அப்போ அவரே பிதாவுடைய இருதயம் குமாரனுடைய இருதயம் அப்படியே எப்படி எப்படி பொங்கி இருக்கும். கொஞ்சம் ತಂದೆಯ ಹೃದಯ ಮಗನ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿ ಉಕ್ಕಿರ್ಬೋದು ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறார் பாருங்க. ಪ್ರವಾದಿ ಯೆಶಾಯ ಬರೀತಾರೆ, அவருக்கு முன்பாக இருந்த அவமானத்தை எண்ணாமல். ಆತನು ತನ್ನ ಮುಂದೆ ಇದ್ದ ಅವಮಾನವನ್ನು ಎನಿಸದೆ. எதுவும் விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? என்னங்க அவமானம்? ಏನ್ರಿ ಅವಮಾನ? கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுதான் உலகத்திலே மேன்மை. ಕರ್ತನಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡೋದೇ ಇರೋದ್ರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ. விசுவாசி ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? கர்த்தர் மகா நல்லவர். ದೇವ್ರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ನೋಡಿ. நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இதெல்லாம் ஒரு சின்ன ஆரம்பம். ಎಲ್ಲ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರಂಭ ಅಷ್ಟೇ. வருங்காலத்துல பாப்பீங்க, ಬರೋ ದಿನಗಳು ನೋಡ್ತೀರಾ, பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. ஆராதனை நேரங்களும் பிரசங்க நேரங்களும் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கணும். அப்படிப்பட்ட காரியத்தை ಆರಾಧನೆ ಸ್ವರ, ಪ್ರಸಂಗದ ಸ್ವರ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಧ್ವನಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. கர்த்தர் எழுப்பணும். ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಾರೆ. அநேக வாலிபர்களை ஊழியத்தில் எழுப்பணும். ಹಲವು ಯೌವನಸ್ಥರನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಎಬ್ಬಿಸ್ಬೇಕು. கருவுல இருக்கும் போதே கர்த்தர் கரம் பிடிச்சி நிக்க வச்சு காமி. ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗಲೇ ದೇವರು ಕರ ಹಿಡಿದು ತೋರಿಸ್ತಾನೆ. உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை கர்த்தர் எழுப்பணும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, ನಿಮ್ಮ ಸಂತಾನವನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ಬೇಕು. காலைல ஒரு வார்த்தை அவர் பேசினாரு, எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியல. ಬೆಳಗ್ಗೆ ಅವ್ರು ಆಡಿದ ಒಂದು ಮಾತು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಯ್ತೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆபிரகாம் தசம பாகத்தை கொண்டு வந்து மெல்கி சேது கையில கொடுக்குறான். ಅಬ್ರಹಾಮನು ದಶಮ ಭಾಗವನ್ನು ಮೆಲ್ಕಿ ಜೇದಕನ ಕರ ಕೊಡ್ತಾನೆ. ஆபிரகாமுக்குள்ள லேவி வம்சத்தை கர்த்தர் எழுப்பி விடுறாரு. ಅಬ್ರಹಾಮನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಾಗಿ ಲೇವಿಯ ವಂಶವನ್ನು ದೇವರು ಎಬ್ಬಿಸ್ತಿದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀವಿ? விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென். ನಂಬೋರು ಮಾತ್ರ ಒಂದು ಆಮೆನ್. நாம் கொடுக்கிறோம். ನಾವು ಕೊಡುವವರು. நம்முடைய சந்ததி எல்லாம் கர்த்தருடைய ராஜாக்களும் ஆசாரிகளும். ನಮ್ಮ ಸಂತತಿ ಎಲ್ಲವರು ದೇವರ ರಾಜ್ಯ ವಂಶಸ್ಥರಾಗಿರ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? சில நேரத்துல ஒரு சிலர்லாம் பார்த்து கேட்பாங்க, ಕೆಲವೊಬ್ಬರೆಲ್ಲ ನನ್ನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ,
இப்படி கொடுக்கறதுல பயம் இல்லை, பயமா? இதுதான் பெருமை, பெரிய சந்தோஷம், இதான் மகிழ்ச்சி, இதான் ஆனந்தமே. ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಭಯ ಇಲ್ವಾ? ಭಯ ಇಲ್ಲ, ಕೊಡೋದೇ ಆನಂದ, ಸಂತೋಷ. அல்லேலூயா. யோசிக்கவே கொடுவானே, ಯೋಚನೆನೇ ಮಾಡಲ್ಲ. ஏன்னா இந்த மகிழ்ச்சிக்காக எதை ஒன்னாலும் இழக்கலாம். ಈ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಯಾವ್ದು ಬೇಕಾ ಕಳ್ಕೋಬಹುದು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? பெரிய ஆனந்தம் எல்லாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறார். ದೇವರು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. மாலை வேலை தேவராஜ்யத்தில் விதைக்க முடியும் விதைகளை கரங்கள் எடுத்து ಸಂಜೆ ವೇಳೆ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಲು ಬಿತ್ತನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. மத்தியில் இருக்கிற பாஸ்டர் அனில் வந்து ஜெபம் பண்ணுவார். ಅನಿಲ್ ಅವರು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. നമുക്ക് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിക്കാം. പരിശുദ്ധ പിതാവേ, ഞങ്ങളുടെ വലിയ സാന്നിധ്യത്തിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. ഇന്ന് പകൽ കണ്ടതിനേക്കാൾ അസാധാരണമായ ദൈവപ്രവൃത്തി ഇന്ന് രാത്രിയിൽ എൻ്റെ ദൈവം ചെയ്യാൻ പോകുന്നതിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. കർത്താവെ, പ്രത്യേകം ഞങ്ങൾ ഓഫറിങ്ങിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. അതിലേക്ക് കരം നീട്ടുന്ന ഓരോരുത്തരുടെ മേലും കർത്താവെ ഒരു വലിയ ബ്ലെസ്സിങ് ഇന്ന് രാത്രിയിൽ തന്നെ സംഭവിക്കുന്നതിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. ഇന്ന് രാത്രി വന്നതുപോലെയല്ല, തിരിച്ചു മടങ്ങുമ്പോൾ കർത്താവ് വലിയ ദൈവപ്രവൃത്തി കാണുവാൻ സ്വർഗം അവിടെ നേടിയാക്കണമേ. ഞങ്ങൾ വലിയത് പ്രതീക്ഷിക്കുന്നു കർത്താവെ. അഭിഷേകത്തിലൂടെ ദൈവം ഞങ്ങളോട് ഇടപെടാൻ പോകുന്നതിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. ഞങ്ങൾക്ക് പുതുക്കത്തെ പുതിയ അനുഭവത്തെ ദൈവം തരാൻ പോകുന്നതിനായിട്ട് നന്ദി പറയുന്നു. ദൈവകരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു, യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ പിതാവേ, ആമേൻ. உதவியாளர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ಸಹಾಯಕರು ಪಡ್ಕೊಳ್ತಾರೆ. கர்த்தர் மகா நல்லவர். ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು. விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತಿದ್ದೀರಾ? 3 நாள், இன்னைக்கு 3வது நாளுடைய கடைசி கூட்டம். 3 ದಿನದ ಒಂದು ಕೊನೆ ಕೂಟ. அநேக காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. பரிசுத்த ஆவியானவர் நடத்தின ஒவ்வொரு காரியமும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ಪವಿತ್ರಾತ್ಮ ನಡೆಸಿದ ಪ್ರತಿ ಕಾರ್ಯ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿತ್ತು. அப்படியே ஒவ்வொரு 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 வார்த்தைகளும் அவ்வளவு ஜீவன் உள்ளதா இருந்தது. ಪ್ರತಿ ಮಾತುಗಳು ಅಷ್ಟೊಂದು ಜೀವಕರವಾಯಿತು. அவர் பிரசங்கித்த இந்த 4 செஷன், காலைல ஊழியக்காரங்களோடு பேசியிருக்கிறார். அப்புறம் அந்த மாலை, இன்னைக்கு காலை, நேற்று மாலை, இன்னைக்கு மாலை, கிட்டத்தட்ட 4 செய்திகள் இருக்குது பாருங்க. ಶುಕ್ರವಾರ ಬೆಳಗ್ಗೆ ಸೇವಕರಿಗೆ பேச போறதோட